கோயில்ல பூஜை பண்றவங்க பொழுதன்னைக்கும் கடவுள் கூடவே இருப்பாங்க, கடவுளுக்கு சேவை பண்ணுவாங்க, கடவுள் காலடியிலே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காதா? இல்ல, தவறு அது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த கடமையை செய்யாமல் நான் கடவுள் பக்கத்திலே இருப்பேன் அப்படின்னா அந்த கடமையை மீறுவது போன்றது. அதாவது துறவு நிலையை தவிர, துறவு நிலை மட்டும்தான் அதுக்கு எக்ஸெப்ஷன். பல இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, நான் இந்த சாமி கிட்டே இருந்துட்டு இங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடை வாங்கிட்டு நான் இங்கேயே பொழுத கழிப்பேன் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது கேதுவால் விளைவு, நன்மை தராது. எனவே கடவுள் அருகில் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணங்கள் கூட, நான் கடவுளுக்கான சேவை செய்கிறேன்றது கூட சில நேரங்களில் அது தோஷமாக மாறி போகும். இதை தாண்டி ஞானியர்கள் மட்டும்தான், யோகிகள் மட்டும்தான் தன்னுடைய உறுதித்தன்மையோடு அந்த உண்மைத்தன்மையை உணர்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் இறைவன் அருகில் கூட செல்ல முடியாது. எனவே இவர்கள் எல்லோரும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம்.